படம் நல்லா இருக்கு. சுந்தர்சி சார் படம் மாதிரி இருக்குது. சுந்தர்சி சார் ஐஸ்டண்டான்னு தெரியல, அந்த அளவுக்கு காமெடி. ஒரே ஒரு லைனு சரி 20 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும் பார்த்தா படம் எண்டு வர அந்த காமெடி. இது மாதிரி லாங் காமெடி இதுவரை படமே பார்த்ததில்ல. ஸ்டார்ட் பண்றாங்க, அங்க இருந்து காமெடி ஸ்டார்ட் ஆகி எண்டுல முடியுது. ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. கான்செப்டே வெளியே சொல்ல முடியாது. ஏற்கனவே ஃபுல்லா டபுள் மீனிங்கு நட்டிட்டு நிக்குது, அதை வச்சு படம் ஃபுல்லா பண்றாங்க. படம் ஃபுல்லா அதுதான். எத்தனை 10 பொம்பளைகளை வச்சுட்டு அதை பார்த்து சிரிக்குதுங்க. அதான் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம ஃபாஸ்ட், போறதே தெரியல. சரி ஓகே, ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ்ல கண்டென்ட்டுக்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு பார்த்தா கண்டென்ட்டுக்குள்ள வரவே இல்லை, போயிட்டே இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாகி சூப்பரா கிளைமாக்ஸ் முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கும். 2K கிட்ஸ்லாம் உள்ளூர்ல வர்றானுங்க. ஸோ அவங்களுக்கு இதுதான் பிடிக்கும், அதனால அவங்க வச்சிருக்காங்க. படம் வந்து ஒர்த்து வாட்சிங். செம்மையா பண்ணிருக்காப்ல, யதார்த்தமா நடிச்சிருக்காப்ல. ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. அந்த நிகாரிகா கூட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சாந்தினி கூட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. எங்கேஜா இருக்கு, போர் அடிக்காது, செம்ம போர் அடிக்காது. ஆனா நம்ம வந்து என்னன்னா, இது ஒரு சின்ன ஒரு காமெடி தானே, இதை வச்சு எப்படி படம் பண்ணான்னு பார்த்தோன்னா கிரேசி மோகன் சாருடைய இது இருக்கு இல்லையா, ஷோ இருக்கு இல்லையா, அதை ஷோ பார்த்த மாதிரி இருக்கு நம்மளுக்கு. அவர் தான் இந்த டைம் காமெடிலாம் பண்ணுவாரு. ஸோ அதான் பண்ண மாதிரி இருக்கு. தேங்க்ஸ். படம் சூப்பரா இருக்கு சார். எல்லாருமே வந்து ஒரு காமெடி சப்ஜெக்ட் தான் சார், அதனால எல்லாம் பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஃபேமிலியோ இல்லை மற்றவங்க பெரியவங்களோ சின்னவங்களோ எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஒரு இன்னைக்கு உள்ள ட்ரெண்டிங் அதானே சார். ஒரு வேலை பொழுதுல இருந்துகிட்டு ஒரு 1 hour 2 hour வந்து ஃப்ரீயா வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போற மாதிரி இல்ல. பெருசா ஒன்றும் டபுள் மீனிங் டைலாக் இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இன்னைக்கு உள்ள ட்ரெண்டிங் வேற ஒன்றும் இல்லை சார். படம் ஃபுல்லா காமெடி தான் சார், ஃபேமிலியோட பார்க்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை சார். ரேட்டிங் ஒரு 10% கூட கொடுக்கலாம். 10க்கு 9, 10க்கு 10 கொடுக்கலாம் சார். படம் முடிஞ்சு யாருமே எந்திரிக்கல. ஓகே, மூவி நல்லா இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் மூவி வந்து எதுவுமே யோசிக்காம வந்து சிரிச்சிட்டு போனோம்னா இந்த மூவிக்கு வரலாம். நல்ல காஸ்டிங் அண்ட் எல்லாருக்கும் என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. A certified தான், and it's adult movie தான் நானும் சஜஸ்ட் பண்ணுவேன். I don't suggest families. All the adults can come and watch the movie. ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. வந்து என்ஜாய் பண்ணீங்களா அவ்வளவுதான், டன். வேற எதுவும் ரொம்ப ஆராய்க்காதீங்க. மூவி இஸ் ஜஸ்ட் ஃபார் an entertainment. The entertainment job சூப்பரா பண்ணிருக்காங்க டைரக்டர். A சர்டிபிகேட் தான், அப்படிதான் இருக்கு. பட் ஆனா நல்ல டீசெண்டா எடுத்துட்டு போயிருக்காங்க. ரெண்டுமே நல்லா இருக்குங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் சிரிச்சிட்டு இருக்கலாம். எல்லாம் உட்கார்ந்துருக்கு. மியூசிக் கரெக்டா வந்து உட்கார்ந்துருக்கு. இல்ல adults வந்து பெட்டர். I don't know, இப்போ adults தான் பெட்டர். ஓகே, thank you. படம் சூப்பரா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அடல்ட்டான ஒரு விஷயம் இது வந்து சின்ன விஷயத்த வந்து ஒரு பெருசா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கதையோட இந்த படத்தோட ஹீரோ யாருன்னா அந்த பெருசு தான். கரெக்டான டைட்டில் வச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து யார் நடிச்சாலும் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாமே இருக்காங்க. பட் என்னன்னா கதை களம், மேக்கிங் ஸ்டைல், இது ரெண்டும் முக்கியம். இது ரெண்டுமே இதில் கொடுத்துருக்காங்க. பட்டு ஆல் எல்லா ஆர்டிஸ்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க பர்ஃபார்மன்ஸ். டைரக்டர் வந்து கரெக்டாக அந்த மீட்டர் வச்சிருக்காரு. ஓப்பனிங்கில் என்ன மீட்டர் இருந்தோ அது எண்டு வரையும் கரெக்டாக எங்கேயும் மிஸ் இல்லாமல் கொண்டு வந்திருக்காரு. உண்மையிலே டைரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஃபேமிலியோட பார்க்கலாம். பட்டு அதாவது புதுசாக நியூ மேரிடு இருக்காங்க இல்லையா, அந்த ஃபேமிலி கப்புள்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க இந்த படம். போர் அடிக்காம போகுது, அதான் விஷயம். எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ மீன் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ என்ஜாய் பண்ணி படம் பார்த்துருக்காங்க. ஸோ இவ்வளோ லேடிஸ் கூட்டம் வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் பார்த்தேன். நம்ம நடிச்சதெல்லாம் மீறி அந்த காமெடி அவ்வளோ நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரீசெண்டாக இவ்வளோ சிரிக்கிற மாதிரி படம் வந்து வரல. ஸோ இந்த ஜானர் கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். அண்ட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸ் வரும்போது வேற லெவல்ல என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நாங்களுமே வந்து 3வது வாட்டி படம் பார்க்குறேன். 3வது வாட்டியுமே நான் வந்து அவ்வளோ சிரிச்சேன். ஸோ ரொம்ப நல்ல ஒர்க் அவுட் இருக்கு காமெடி எல்லாம். அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ. புரியல. எல்லாருமே வந்து பார்க்கலாம். A சர்டிபிகேட்டா இருந்தாலுமே இட்ஸ் வெரி கிளீன் என்டர்டெய்னர். அண்ட் அதுக்கு ப்ரூஃப் வந்து நீங்க நிறைய லேடிஸ் வந்திருக்காங்க. ஸோ வந்து எங்கேயுமே உங்களுக்கு வந்து முகம் சுளிக்கிற மாதிரியோ இல்லை வந்துட்டு ஆக்வர்டா இருக்காது. இட்ஸ் வெரி கிளீன் ஃபிலிம் அண்ட் நல்ல ஜாலியா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கு.
படத்துல ஒன்று சொல்ல வராங்க, சொல்லிட்டா படம் பார்க்க முடியாது, அதனால படம் பாருங்க தெரியும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. வைபா நல்லா பண்ணியிருக்காங்க, கண்டிப்பா பார்க்கலாம். படம் பேரு, டைட்டில் பேரு வந்து பெருசு. ஸோ பெருசு தான் கதை. ஸோ ஏன் பெருசாகுது அப்படின்றத வச்சு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. உண்மையை சொல்ல போனால் சிரிச்சு வயிறு இதாயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாமே ஃபேமிலியாக பார்க்கலாம். டேரக்டர் தான் முக்கியமா, டயலாக்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க, கேட்சியா, எல்லாம் ரசிக்கிற மாதிரி டயலாக்ஸ் நல்லா இருக்குது. கிட்ஸுக்கு இது புரியுமான்னு கூட தெரியல, பட் லேடிஸுமே இருக்க உள்ள வந்து பாக்குறாங்க, எல்லாருமே சிரிக்கிறாங்க, ஜாலியா தான் இருக்குது. ஸோ ஒரு சில ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி சொல்றவங்களுக்கு கொஞ்சம் அவசரமா இருக்கலாம், ஆனா ஓகே தான். எல்லாமே ரொம்ப டீசெண்டா, நல்ல மெச்சூரா தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது எல்லாமே டயலாக் ஓரியன்ட் படம். வசனம் நல்லா எழுதியிருக்கிறாங்க, ஸோ நல்லா டச் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல சூப்பராக என்டர்டைன்மெண்ட்டாக சூப்பராக தாராளமாக 8 கொடுக்கலாம். தேங்க்யூ. நல்லா இருக்கு. படத்துல எதுவும் சொல்ல வரல, காமெடி மட்டும், வேற ஒன்றும் இல்லை. ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் நல்லா தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போற ஒரு படம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸோட வந்து பாருங்க, அவ்வளோ. ஓகே, தேங்க்யூ.